தமிழக அரசை கண்டித்து 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ரேஷன் கடை ஊழியர்கள். கிடங்கில் இருந்து வரும் ரேஷன் பொருட்கள் எடை குறைவாக வருகிறது எனவும் குற்றச்சாட்டு முன்வைத்து ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் நகர கூட்டுறவு கடன் சங்கங்களின் கீழ் இயங்கி வரும் நியாய விலை கடைகளின் பணிபுரியும் நியாய விலை கடை விற்பனையாளர்கள் சந்தித்து வரும் பல்வேறு பிரச்சினைகளை தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைவர்களில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக இன்று கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக முதல்வருக்கு மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியரிடமும் கோரிக்கை மனு வழங்கும் வகையில் நியாய விலை கடை பணியாளர் நலனை காக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நியாய விலை கடைகளில் ப்ளூடூத் மூலம் விற்பனை செய்வதை நீக்க வேண்டும். இதனால் காலதாமதம் ஏற்படுவதாகவும் நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் இருந்து வரும் ரேஷன் பொருட்கள் எடை குறைவாக வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது POS இயந்திரங்களில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்றும் நியாய விலை கடைகளில் உள்ள பணி சுமையை கருத்தில் கொண்டு எடையாளர் ஒருவர் அனுமதிக்கப்பட வேண்டும். அதுவரை வெளிப்பணி மூலம் உதவியாளர் ஒருவரை பணி அமர்த்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை ஊழியர்கள் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக, தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. போராட்டம் 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 டாக்பியாவின் போராட்டம், டாக்பியாவின் போராட்டம். போராட்டம் 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 இது டாக்பியாவின் போராட்டம், டாக்பியாவின் போராட்டம். ஒன்றுபட்ட போராட்டம், ஒன்றுபட்ட போராட்டம் வென்று காட்டும் நிச்சயம், வென்று காட்டும் நிச்சயம். ஒன்றுபட்ட போராட்டம், ஒன்றுபட்ட போராட்டம் வென்று காட்டும் நிச்சயம், வென்று காட்டும் நிச்சயம். வெல்லட்டும் 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 டாக்பியா வெல்லட்டும், டாக்பியா வெல்லட்டும். வெல்லட்டும் வெல்லட்டும். தெளிவுரை கிடைக்க வேண்டியது இந்த போராட்டம் நடந்து கொண்டுள்ளது. எப்பொழுதும் போராட்டம் என்பது கோவை மாவட்டம் ஒரு நிகரில்லாத போராட்டம் எப்பவும் நடத்தக்கூடிய முன்னின்று போராட்டம் நடத்தக்கூடிய கோவை மாவட்டம். அந்த வகையில் இன்றும் நல்லபடியாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம காலையில் வந்ததே நம்ம மாவட்ட செயலாளர் சொன்னார், மிகவும் ஒரு துக்கமான நிகழ்ச்சி இது. டாக்பியாவின் பேர் சொல்லட்டும், டாக்பியாவின் பேர் சொல்லட்டும், சொல்லட்டும் 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 சொல்லட்டும். டாக்பியாவின் பேர் சொல்லட்டும், டாக்பியாவின் பேர் சொல்லட்டும். ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய். ப்ளூடூத் முறையை ரத்து செய், ப்ளூடூத் முறையை ரத்து செய், ப்ளூடூத் முறையை ரத்து செய், ப்ளூடூத் முறையை ரத்து செய். வழங்கிடு 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 வழங்கிடு. சரியான எடையில் பொருட்களை வழங்கிடு, சரியான எடையில் பொருட்களை வழங்கிடு. வழங்கிடு 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 வழங்கிடு. சரியான எடையில் பொருட்களை வழங்கிடு, சரியான எடையில் பொருட்களை வழங்கிடு. கேளுங்க, எங்க குறையை கேளுங்க. நீக்கிடு 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 நீக்கிடு. ப்ளூடூத் முறையை நீக்கிடு, ப்ளூடூத் முறையை நீக்கிடு.